வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிளோட ஃபோல்டபுள், அதாவது ஐஃபோன் அல்ட்ரா அப்படின்னு சொல்லி அதோட பேர் சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரியாதுங்க. ஆப்பிள் எப்படினாலும் அதுக்கு வித்தியாசமான ஒரு நேம் வைக்கலாம். எப்பயுமே அது வந்து அவங்க யூஸ்வலாக பண்ணுற விஷயம் தானே, யூனிக்காக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சாதாரண விஷயம் தான், பட் அதுக்கு வைக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ கூகுள் எடுத்துக்கோங்களேன், ஆக்சுவா டிஸ்பிளே அப்படின்வாங்க, இல்லை புரியலை அப்படின்னு தான் இருக்கும். இவங்களை கேட்டிங்கன்னு வைங்களேன், ப்ரோமோஷன் டிஸ்பிளே அப்படின்வாங்க. பட் மற்ற எல்லோரும் பார்த்தீங்கன்னா 120 Hz டிஸ்பிளே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில நேமிங் அதிலெல்லாம் வந்து அவங்க ரொம்பவே மும்மரமாக இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் அந்த ஃபோல்டபுள் எப்படி வருதுன்னு. பட் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஹிஞ்சில் தான் ப்ராப்ளமு. ஐஃபோன் வந்து ஃபோல்டபுள் டிலே ஆக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஞ்சில் இஷ்யூ இருக்குது, அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, ஹிஞ்செல்லாம் இல்லை, பிசிபி ரிலேட்டடாகவே அப்படி பஞ்சாயத்து இருக்குது. டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல. மார்க்கெட் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி மூவ் ஆகுதுன்றது மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆசிட் ரிலேட்டட் ஒரு சில இஷ்யூஸ், சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ், சபா அப்படி தான் இருக்குல்ல. தெரில இதுக்கப்புறம் ஃபோன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில, பார்ப்போம். எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் தெரியுது. ஷாமியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரோ சீரீஸு, எஸ் மினி எல்இடி டிவி இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருப்போம்ல. அடுத்து எஃப்எக்ஸில் மினி எல்இடி டிவி, எஃப்எக்ஸ்னால் என்ன, ஃபயர்பாக்ஸ் டிவி. ஸோ அது வரப்போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி பட்ஜெட்டில் உங்களுக்குலாம் ஐஃபோன் 17 Pro Max பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போனால் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரியான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோனை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஐட்டல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பட்ஜெட் ஃபோன்ஸ் தான் அவங்க என்னைக்கு ஃப்ளாக்ஷிப் பண்ணாங்க. பட் அந்த பட்ஜெட் ஃபோன்ஸே 10K 12K அந்த மாதிரியான பட்ஜெட்லாம் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கலே ப்ரீமியம் அல்ட்ரா மாதிரி இருக்கும். சாம்சங்கோட S25 அல்ட்ரா, S24 அல்ட்ரா இந்த மாதிரியான ஒரு லைனப் பேர் அவங்க வச்சுருந்தாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ ஐஃபோனோட 17 Pro Max மாதிரியே ஒரு லுக் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, சுற்றி ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, ஃப்ரேமோட கார்னர் பார்க்கும்போது இந்த பம்பர் கேஸ்ன்னு நம்ம ஒன்று வாங்குவோம். ஃபோனோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணாமையே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டியூரபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் வேணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஃபோனோட டிசைனாகவே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கலாம். பட் இந்த ப்ராசரை வந்து நம்ம பெரும்பாலும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், யூனிசாக் T7250. அது மட்டும் இல்லைங்க, பெரும்பாலும் இப்போ கூட நம்ம A6C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பார்த்துருப்பீங்க ஓப்போவில். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா இதே ப்ராசர் தான், அண்ட் 4G ஃபோன் தான். அவங்க வேறு 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் அநேகமாக ஒரு 10,000 ரூபாய். ஐட்டல் வேறு என்ன பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த அப்டேட்ஸ், இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போலாம். அப்டேட் நிஜமாக உங்களுக்கு தேவையா? அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்கக்கூடிய உங்களுக்கு அப்டேட் வந்து, அதுவும் என்ட்ரி லெவல் எஸ்ஓசியை வச்சு இவங்க எல்லாத்தையுமே குக் பண்ணி வச்சுருப்பானுங்க. இதுக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் அப்டேட் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? உங்களோட தாட் என்ன? அதே சமயம் ஃப்ளாக்ஷிப்ஸ் ஃப்ளாக்ஷிப்ஸ் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அந்த இடத்துல. அடுத்து மோட்ரோலா, இதை நான் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னது மோட்ரோலா யாரெல்லாம் வந்து ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணுறாங்களோ, அமேசான்லேருந்து ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணுறாங்க, இப்போது ஏதாவது ஒரு இகாம் சைட்லேருந்து ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணுறாங்க, அது மோட்ரோலா ஃபோன் வழியாக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா என்னது இது? இங்கே இருங்க, when user launches the Amazon app, அதுவும் ஆப் ட்ராயர்லேருந்து ஃபோன் வந்து ப்ரீஃப்லி ஓப்பன்ஸ் அ ப்ரௌசர் ரீடைரக்ட் பிஃபோர் ரிட்டர்னிங் டு அமேசான் ஆப். ஆனால் பெரும்பாலும் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி தான் மோட்ரோலாவில் ஒர்க் ஆகுதா? செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் என்கிட்ட இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, மேபி நண்பர்கள்கிட்ட கேட்போம். நீங்கள் அமேசான் ஆப்பை ஃபோனோட ஆப் ட்ராயர்லேருந்து ஓப்பன் பண்ணால் 1 நிமிஷம் ப்ரௌசர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்புக்குள்ளே போகுதா அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள், ஓகேயா? ஸோ இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, தட் ரீடைரக்ட் இன்க்ளூட்ஸ் an affiliate tracking code. Someone could potentially earn commission from purchase made afterward. The issue seems linked to smart feed version. Older version reportedly did not show this behavior. ஸோ இது வந்து மோட்ரோலா தான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. மோட்ரோலா ஃபோன்ஸ் மைட் பி மானிட்டைசிங் அமேசான் லிங்க்ஸ் வித்தவுட் யுவர் நாலேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் தெரில இது எந்த அளவுக்கு கிளிக் ஆகுது, எப்படி கிளிக் ஆகுது, எதன் வழியாக கிளிக் ஆகுது. பட் ப்ராப்ளம் இஸ் அ ப்ராப்ளம். ஜியோ வந்து இந்தியாவில் நல்லாவே க்ரோ ஆயிருக்குங்க. இருந்தாலும் ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் கேரளாலையும் மட்டும் நம்பர்ஸ் லைட்டாக ட்ராப் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கன்சியூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஆக்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இப்போ தான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அது கூட ரீசனாக இருக்கலாம். பட் மற்றபடி வந்து இந்த ட்ராப் இன் நம்பர்ஸ் வந்து எம்என்பி இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயினாக டவுன் அண்ட் வில்லேஜஸ் இந்த இடத்துலலாம் கவரேஜ் வந்து பிஎஸ்என்எல்லும் ஜியோவும் தான் நல்லா பண்ணுறாங்க. ஏர்டெல் பெரும்பாலும் உங்களுக்கு அர்பன் ஏரியாஸை மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டையும் மக்கள் கன்சியூமர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல்லா ஜியோவா எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து சிட்டி பகுதிகளில் ஏர்டெல் நல்லா இருக்குது, ஜியோவும் நல்லா தான் இருக்குது.
பிஎஸ்என்எல் தான் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் விஐ வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் நான் ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்குறேன். இருக்கட்டும், ஒரு பக்கம் இதெல்லாம் நல்லா இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஷாமியில் மீ மிக்ஸ் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஸோ மீ மிக்ஸில் ஃபோல்டு 5 அப்படி இல்லைனா வந்து ஷாமி 18 ஃபோல்டு, சரி ஏதோ ஒன்று வரட்டும். கன்சியூமரை நோக்கி இப்போயாவது ஒரு ஃபோல்டு வருதா, அதுவும் குளோபல் மார்க்கெட்டுக்கு வருதா, குளோபல் ஸ்டேஜில் கொண்டு வந்து இது வைப்பாங்களா மாட்டாங்களா தெரியலை. காத்திருந்து பார்த்தோன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ஷாமியோட எஃப்எக்ஸ் சீரிஸ் டிவி பற்றி பேசியிருப்போம். ஷாமி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ட்ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது லூமியோ ஒரு பக்கம் டிவியில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஷாமி வந்து டிஸ்பிளே, ஸோ பேனல் குவாலிட்டி அப்படிங்கிறது தான் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷனுங்க. டிவிக்கு அங்கே குறைச்சல், டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎல், ஹைசன்ஸு, ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட பிளேயர்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் டிவி பிராண்ட்னா யாரோ சொல்லுவீங்க? புரியுது, சோனி, சாம்சங், எல்ஜிலாம் இருக்காங்க. இருந்தாலும் வேறு ஏதாவது புது நேம்ஸ் அண்ட் புது ஃபேவரட் வந்திருந்ததுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன்ல, அதுக்கு தான் கேட்குறேன். இது வந்து கம்ப்ளீட் ஷாக்கு. இப்போ தான் ஏன் ஒரு வாரம் கூட ஆகலையா நார்டு 6ஓட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னாங்க. இப்போ மறுபடியும் 1000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கான். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? அப்படி தான் இருக்குது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. எண்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஃபோன்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தா. அதுக்காக நீங்கள் பயப்படணும் கண்டுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை பற்றி நம்ம எவ்வளவோ பேசிட்டோம். பட் டெய்லி இதே பார்க்க இதே கேட்க ஒரு மாதிரி இருக்குங்க. ஐயோ என்னையா இது, ஆடா பாவிகளா. பிஎஸ்என்எல்ல நல்ல அட்ராக்டிவான நம்பர்ஸ்லாம் இருக்கான், வேணுமா கிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஐக்கு மாதிரியும் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சி இல்லாதவர்கள். சரி இருக்கட்டும். அதான் மொத்தம் நார்டு 6ஓட ப்ரைஸ் திரும்பியும் ஒரு 1000 ரூபா ரிவைஸ் ஆயிருக்கு. இப்போ 42,999 ரூபாய்க்கு 8/26, 12/26 வந்து 48,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரி, இது எதை நோக்கி போகுதுன்னு தெரிலன்ற மாதிரி 1000 இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் அது 50,000 60,000 அதை நோக்கி போயிடும் போல். ஆனால் நார்டு 6 வந்தப்போ டீலில் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா, அதாவது இன்ட்ரோடக்டரி ப்ரைஸில் வாங்கியிருந்தாங்கன்னா 37,000 ரூபாய் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ பாருங்கள் அதோட ப்ரைஸ் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு, 43K. தெரியல, எண்டே இல்லையா. அப்புறம் இந்த ஃபோன் இருக்குல்ல A+, இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நோவா ஃப்ளிப் 5G அந்த டிவைஸ்க்கு ஜிகேம் போர்ட் பண்ணி பார்த்தேங்க. அந்த ஜிகேம் வந்து பிக்சல் 3ஓட கான்ஃபிகில் உள்ள ஜிகேம் போட்டு பார்த்தேன். அதுலேருந்து வரக்கூடிய அவுட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஜிகேம் தான் கடைசியில் காப்பாற்றும் போல். ஸ்டாக் கேம் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. ஏஐ ப்ராசஸிங்கிற பேரில் நல்லா வெள்ளடிச்சு வச்சுருக்காங்க எதில், ஸ்டாக் கேமில். பட் ஜிகேமில் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, ஐயா மாதவையா, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரியான ஜிகேம் போர்ட் பண்ணுற ஒரு சில டீமை வச்சு அவங்க அங்கே என்னென்னமோ உட்காந்து கோடெலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அந்த டீமை கூப்பிட்டு வந்து உங்கள் கேமரா ஆப்பை நீங்கள் ஏன் பில்டு பண்ணக்கூடாது? இல்லையா, பேசாமல் ஏஓஎஸ்பி கேமரா ஆப்பே ஏதாவது இருக்கும், அந்த ஆப்பில் ஏதாவது ஒர்க் பண்ணி அதுலேருந்து நல்லா அவுட்புட் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கக்கூடாது. அதை விட்டுட்டு ஹாஃப் பேக் டவுன் இதை கொடுத்து வச்சுருக்கீங்களே, உங்களை என்ன பண்ணுறது? இப்படி தான் கேட்க தோணுது. அப்புறம் பார்த்தீங்களா ஆர்சிபி சாலிட் வின்னு, அதே சமயம் ஜிடி ஹிட் விக்கெட்லாம் ஆனாங்களாங்க. நான் மேட்ச் பார்க்கல, ஸ்கோர் கார்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். செம்ம கம்பேக் கொடுத்தாங்க ஆர்சிபி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தாங்க, அப்புறம் ஸ்லோவாச்சு. திரும்ப பார்த்தா செம்மையாக ஆக்சலரேட் பண்ணி கடைசியில் 250+ அடிச்சிருக்காங்க. கிரேசி. ஸோ நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற டீம் இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோ இல்லாட்டி வந்து ஜிடிஓ இந்த மாதிரியான டீமுக்குலாம் வந்து நம்ம நல்லா ஹெவியான ஸ்கோர் அடிச்சு வச்சோன்னா தான் விளங்கும். ஆர்ஆர் வந்து எப்படின்னா டாப்பில் இருக்கிற 4-5 பேர் அவுட் ஆன, 4-5 பேர் கூட வேணாம், 2-3 பேர் அவுட் ஆனாலே இந்த டீம் சுருன்றது பாதி நேரம். ஸோ ஆர்சிபி இந்த வருஷமாக கப் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பிரைட்டன் ஆகிறத நல்லா பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு 2-3 பேர் சொதப்பினாங்கன்னா கூட அடுத்து வரக்கூடியவங்கலாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ப்ளஸ் ஆக்சிலரேட்டிங்காகவும் இன்னிங்ஸ் ஆடுறாங்க. நைஸ் ஒர்க். ஆப்பிள் வந்து நியூ செக்யூரிட்டி ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சதுங்க. என்னென்னா, இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஐஃபோனு. டப்புன்னு யாராவது கிராப் பண்ணிட்டு ஓடுறாங்க இல்லாட்டி வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி உடனே வந்து ஃபோன் லாக் ஆகிடுமா. ஸ்நாட்ச் டிடெக்டட் மாதிரி ஃபோன் ஸ்நாட்ச் அப்படி தான் நடந்ததுன்னா ஃபோன் உடனே லாக் ஆகிடும். ஸோ அந்த ஒரு வகையில் வந்து டேட்டாவே தவிர்க்கலாம். அதாவது டேட்டா திருட்டையோ இல்லாட்டி யாரோ ஒருத்தர் உங்கள் ஃபோனை கொஞ்சம் நேரத்துக்கு ஆக்சஸ் பண்ணுறதையோ தவிர்க்க முடியும். ஸோ கையிலேருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஃபால் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாட்சில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இது எந்த அளவுக்கு ஸ்நாட்ச் டிடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவில் வந்து டூரிசம் ஏங்க வந்து க்ளோரிஃபை ஆக மாட்டேங்குது? ஏன்னா எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே குப்பையாக இருக்குது, எங்கே போனாலும் இந்தியாவில் குப்பையை பார்க்க முடியுது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சில ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே டூரிசம்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் சரியாக மேனேஜ் செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மிஸ்டேக் தான், தப்பு தான், அதை வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும் தான்.
ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் குப்பைகள் எதையும் பறக்க விட வேணாம் இல்லையா? நேற்று கூடங்க ட்ரெயினில் போயிட்டு வந்தேன். காலையில் ஒரு போஸ்ட் வந்து ட்விட்டரில் போட்டிருப்பேன், தாம்பரம் ஸ்டேஷன் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. நேற்று கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் ஏறுறதுக்கு வரும்போது ஒரு பையன் பாப்கார்ன் சாப்பிட்டு வந்தாப்புல. டப்புன்னு அந்த கவர் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருந்தார். பிரிட்ஜிலேருந்து அப்படி தூக்கி போட்டார், அது கீழே இருக்கிற ட்ரெயின் மேலே போய் விழுந்துச்சு. அவ்வளோதான், அப்படி குப்பை மாதிரி அப்படி தூக்கி போட்டு அப்படியே குப்பையெல்லாம் அப்படி தூக்கி போட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் கூட போனாங்க, அதோட கம்மி டிஸ்டன்ஸ்லேயே குப்பை தொட்டி இருக்குது. கொஞ்ச நேரம் கவரை கையில் வச்சிருந்தா அந்த குப்பை தொட்டியில் போட்டு போயிருக்கலாம். எல்லாருமே இவ்வளோ அலட்சியமாக தான் நடந்துக்கிறாங்க. இவ்வளோ அலட்சியமாக நடக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா நாட்டுக்கே அது அசிங்கம் தான். ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டை தூய்மையாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெனிஃபிட் ஆகும், எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகும். ஒரு வகையில் எக்கானமி நல்ல வகையில் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே நல்லது தானே நமக்கு. ஏதோ ஒன்றுங்க, ஆக மொத்தம் இந்தியா வந்து குப்பை மேடாக தான் இருக்கிறது. இந்த வெதருக்கு அதுக்கும் டெம்பரேச்சர் ரொம்ப ஈஸியாகவே ஹை ஆகிடுதா, என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரே ஹையாக இருக்குது. நிறைய பேரோட ஃபோனை வந்து நான் நார்மலாக சார்ஜ் பண்ணுறேன் எப்போ ஃபோனோட டெம்பரேச்சர் நார்மல் ஆனதுக்கப்புறம். இதே தான் கூகுள் பிக்சல்லையும் பார்க்குறேன். கூகுள் பிக்சலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னையாவது அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு மாடல்லாம் இப்போ 2.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆகுது. காரணம் என்னன்னா இதே என்வரான்மெண்டல் டெம்பரேச்சர் தான். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமே கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுது. சரிங்க, நாட்டுக்கு பெருமை வீட்டுக்கு பெருமை, நம்ம தான் குப்பை போடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஹைப்ரோ S4 ஜூலை மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் பீட்டாவாக வருதா ஸ்டேபிளாக வருதான்னு. S27 Pro ஒரு பக்கம், S27 Ultra ஒரு பக்கம், இல்லாட்டி ப்ரோங்கிறது தான் இனிமேல் அல்ட்ராவா. ஆல்ரெடி அந்த 3x ரிமூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ரூமராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் ரியரில் இருக்கணும். பார்க்கலாம் அதுவும் எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல் ஆகுதுன்னு. ஃப்ளிப்பு FE அது வந்து இந்த வருஷம் வராது, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ளிப் அண்ட் ஃபோல்டு சீரிஸ்க்கு நடுவில் FEங்கிற விஷயம் இருக்காது. ஏன்னா போன வருஷமே FE வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலை, அதில் சேல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ FE வந்து நம்பர் சீரீஸில் வர அளவுக்கு வந்து ஃப்ளிப்பில் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அவங்க அதை ரிமூவ் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. சைனா அவங்களோட ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் GPU 48 மணி நேரத்தில் விற்று முடிச்சிருக்காங்க. அந்த GPU வந்து ஒரு 3060 Tiக்கு ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த GPUவோட ப்ரைஸ் வந்து $400 to $500 இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு தான் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிற அந்த 3060 3070 மாதிரியான கார்டே அதே ப்ரைஸ் கிடச்சிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், ஆனால் எதுக்கும் ஒரு துவக்கம் வேணும்ல. ஸோ இப்போது இவங்க இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த ஒரு 4-5 வருஷத்தில் எந்த இடத்துல போய் நிற்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோத் காட்டக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் சைனா, அதுவும் டெக்கில். ஸோ பார்ப்போம், ஆரம்பம் இப்படி இருந்திருக்கு, முடிவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இவங்க வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு மாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிரேசி தான். ஆல்ரெடி ரேமுக்கும் நம்ம பார்த்துருப்போம், ரேம் ஷார்ட்டேஜ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இவங்க ஒர்க் பண்ண போகிறதாகவும் அதுவும் கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ண போகுதுலாம் கூட சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நல்லபடியாக இருந்தால் சரிங்க. அப்புறம் 30% ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் வந்து AI சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லாட்டி AI ஃபீச்சர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா. பட் இதுக்கும் சேர்த்து தானே எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கும் சேர்த்து தானே பிராண்ட் வந்து நம்மகிட்ட காசு வாங்குறாங்க. பட் AI ஃபீச்சரே யூஸ் பண்ணாமல் ஒரு AI ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன. ஸோ அப்டேட்ஸ் எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. 7 வருஷம் அப்டேட் அப்படிங்கிறீங்க, 3 வருஷத்துலேயே ஃபோன் வந்து அப்படியே நாக்கு தள்ளி போயிடுது. அந்த ஃபோனுக்கு 7 வருஷம் அப்டேட் யார் கேட்டா? அதுக்கு பேசாமல் நீங்கள் 3 வருஷம் தான் அப்டேட் கொடுப்பீங்க, 3 வருஷம் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுப்பேன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ஹாப்பியாக யூஸ் பண்ணுவாங்க. கீழே போட்டால் டிஃபெக்ட், கீழே போட்டால் அது யூசர் மிஸ்டேக்கு, வேறு ஏதாவது தண்ணியில் போட்டாலும் யூசர் மிஸ்டேக்கு. ஸோ யூசர் சைட்லேருந்து ஏற்படக்கூடிய மிஸ்டேக்கையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே சமயம் நிஜமே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லாட்டி ஏஜிங்கில் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு சில டிஃபெக்ட் வருது அப்படின்னா அதுக்கான ஃபிக்ஸை வந்து பிராண்டு கொடுக்கறதுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தா நல்லா தானே இருக்கும். அப்டேட் 7 வருஷம் கொடுக்குறது போல் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வாரண்டி, 3 இயர்ஸ் மேஜர் அப்டேட் கொடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு போதும்னு தோணுது. அப்புறம் iQOO 16ங்க, iQOO 16ஓட ஸ்பெக் என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா 6.85 இன்ச்சு சாம்சங்கோட AMOLED ஸ்க்ரீன் இருக்கும்னு சொல்கிறாங்க. போன தடவை BOEயோட டிஸ்பிளே இருந்தது இல்லை. சரி, 2K ரெசல்யூஷன், 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 6 Pro, அடுத்து 9600 Pro இதெல்லாம் தான் இருக்க போகுது. ஸோ ப்ரோ மாடல் SoCs வேறு. அடுத்து பேஸ் வேரியண்ட் வந்து 12-6, 8500 mAh பேட்டரி, 100 வாட் சார்ஜிங், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங். ரியர் வந்து 50 மெகாபிக்சல் 1/1.3 இன்ச் சென்சார். ஸோ சென்சார் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லாட்டி வந்து பழைய மாதிரி தான் இருக்கா? iQOO 12 முரட்டுத்தனமாக தானே இருந்தது. சரி, அப்பப்போ இந்த மாதிரி தான் பழசம் மறந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ தான் இருக்கிற பெரிய சென்சார்னு நமக்கு தோணும். ஸோ 50 மெகாபிக்சல் மெயின் சென்சார், 50 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப். Android 17 ஆரிஜின் OS 7ஓட இந்த டிவைஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ரியல்மியில் வேறு P4Sன்னு சொல்லிட்டு 5G ஃபோன் ஒன்று வருதாங்க. 6GB RAM, 8GB RAM, 12GB RAM வேரியண்ட்டில் வருமா. 6128, 8128, 12-6 க்ரீன் கலர் அண்ட் ப்ரௌன் கலரில் லான்ச் ஆகுதான். ரியல்மி வந்து அவங்க ஃபோன்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
P4 வந்து 21,000 ரூபாயிலேருந்து இப்போ 24,000 ரூபாய்க்கு மாறி இருக்கு. அதிலே 856 பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாயிலேருந்து 27,000 ரூபாய்க்கு மாறி இருக்கு. ஸோ 3,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. P4X அது வந்து பார்த்தீங்கன்னா 19,000 அதாவது 1,500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. P4 Pro அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. P4 Lite 4G அதில் வந்து ஒரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட்டுங்க, இதெல்லாம் தான் இன்றைக்கி நியூஸ். வேறு சில நியூஸோட நாளைக்கு நம்ம சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.